பாமக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என மக்கள் மத்தியில் கேள்வியை முன்வைத்தோம். அவர்கள் கூறியது உங்கள் பார்வைக்கு. அதிமுகவில் இருந்துட்டு பாஜக கிட்ட பேசுறது, பாஜகவில் இருந்துட்டு அதிமுக கிட்ட பேசுறது, ஒருவேளை பாஜகவோட கூட்டணியில் இறுதி ஆச்சுன்னா அதிமுகவை எதிர்த்து ஓட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அதிமுகவோட சேர்ந்து இது பண்ணும்போது பாஜகவை எதிர்த்து ஓட்டு அரசியல் கேட்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர்கிட்டையுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூட்டணி இறுதியானதுக்கு அப்புறமா அடுத்த நாளே அவங்கள எதிர்த்து ஓட்டு அரசியல் நடத்துகிற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்னு எனக்கு புரியல. இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல பாமக பிஜேபி கூட கூட்டணி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாமக வாக்கு சதவீதம் நல்லா இருக்கிறதுனால மோடி மாதிரி ஒரு நல்ல பிரதமர் வர்றது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லது. மோடி கூட கை கோர்த்து பண்ணாங்கன்னா திரும்பியும் மோடி மூலியமா தமிழ்நாட்டுக்கு நிறைய நலன்கள் கிடைக்கும். பிஜேபியோட பாமக இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு வலு சேர்த்து மக்களுக்கு அடிப்படையாக தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். பிஜேபி பாமகக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாமா, பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாமான்ட்டு ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதை விட்டுட்டு நாம் தனிச்சுன்னா நம்மளோட பலம் என்ன, நமக்கான மக்களோட கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்குது, நம்ம மேலே மக்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம். தனிச்சு நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றால் சந்தோஷம். அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் இந்த ரெண்டு கட்சிகளோடையும் இல்லாமல் தனிச்சு நின்று வெற்றி பெற்றால் மட்டுமே நிறைவேற்றப்படும். பாமக வேறு கூட்டணிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. மக்கள் மனசில் அதிக அளவில் ஓட்டு வாங்கணுன்ற ஓட்டு அதிக அளவில் விழாது. அதனால் பாமக அதிமுக கூட கூட்டணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிக ஓட்டு விழும். அவங்க ஏற்கனவே அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அப்போ எதுவும் பெருசாக பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கலாம். அப்படிங்கிறதுக்காக அவங்க பிஜேபியில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஏடிஎம்கேல பெருசாக எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கலை. ஸோ அதனால் அதில் கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஜேபியோட இருக்கும்போது நிறைய கட்சி அதில் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கட்சியோட வாக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வாக்கு வங்கியும் நல்லா இருக்கிறதுனால பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சா ஒரு நல்ல ஆட்சி நடக்கும். அதிமுகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்தால் எங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வருவாங்க. பசுமையாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து.